இந்தியா தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுத போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தான் செய்தி ஊடகமான ஜியோ நியூஸுக்கு அளித்த நேர்காணலில் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். பஹல்காம் பயங்கரவாத சம்பவத்தை அடுத்து 2 அணுசக்தி நாடுகளுக்கு இடையிலான பதட்டங்கள் தொடர்ந்து கொதிநிலையை எட்டியுள்ளது. இந்த நிலையில் இந்தியா இந்த பிராந்தியத்தின் மீது ஒரு முழுமையான போரை திணித்தால் அத்தகைய ஆபத்து ஏற்பட்டு அதில் ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டால் எந்த நேரத்திலும் ஒரு அணு ஆயுத போர் வெடிக்கலாம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். அவர்கள் இந்த விவகாரத்தை மேலும் மோசமாக்கினால் இருதரப்பினரும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான அறிகுறியுடன் போர் ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பு இந்தியாவையே சாரும் என்றார். முன்னதாக இந்தியாவின் அதிரடி நடவடிக்கையை பழித்த பாகிஸ்தான் பிரதமர் இந்தியாவிற்கு பதிலடி தர தமது இராணுவத்திற்கு அனுமதி அளித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு அணு ஆயுத போர் வெடிக்குமென்றால் அது இந்த பிராந்தியத்தில் 125 மில்லியன் மக்களை கொல்லும் என்று அஞ்சப்படுகின்றது. மேலும் இருதரப்பினரும் போரின் விளிம்பிலிருந்து பின்வாங்குமாறு உலக நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளது. இதனிடையே பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பதில் தாக்குதல் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ள இந்தியா தயார் நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் ஷெஃபால் ஷெரீப் இந்த விவகாரத்தில் ஏற்படும் அடுத்தடுத்த விளைவுகளுக்கான பொறுப்பு இந்தியாவையே சாரும் என்றார். அது மட்டுமன்றி எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள நாடு துணிவுடனும் உறுதியுடனும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் திட்டமிட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பயங்கரவாத உட்கட்டமைப்பை மட்டுமே தாக்கியதாகவும் போராளிகள் பயன்படுத்தும் 9 இடங்களை தாக்கியதாகவும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. மேலும் பொதுமக்களையோ அல்லது இராணுவ முகாம்கள் உள்ளிட்ட வசதிகளையோ இந்தியா குறிவைக்கவில்லை என்றும் மறுத்துள்ளது. போலந்து மற்றும் பிரான்சுடன் இணைந்து செயல்பட ஜேர்மனியின் புதிய சான்சலர் திட்டமிட்டுள்ளார். ஜேர்மனியின் புதிய சான்சலராக பதவியேற்ற ஃபிரெட்ரிக் மெர்ச் தனது உலக அரசியல் அறிமுகத்தை மே 5, 2025 அன்று மேற்கொண்டார். அவர் முதற்கட்டமாக உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கவும் மற்றும் ட்ரம்பின் வரி போர் எதிர்ப்பில் ஐரோப்பா ஒற்றுமையாக நின்று போராடவும் பிரான்ஸ் மற்றும் போலந்துடன் கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளார். ஜெர்மனி மற்றும் பிரான்சின் தலைமையிலான ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது ரஷ்யா மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோரின் அழுத்தத்திற்கு பதிலளிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கின்றது. இந்த சூழலில் மெர்ச் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரன் ஆகியோர் புதிய திசையில் கூட்டுறவை மேம்படுத்த திட்டமிட்டு இருக்கின்றார்கள். சமீப காலமாக உள்நாட்டு சிக்கல்களில் சிக்கிய ஜெர்மனி பிரான்ஸ் உறவுகள் தற்போது பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்தில் மேலும் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தில் உள்ளன. இந்த கூட்டணியால் ஐரோப்பிய பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்கும் முயற்சிக்கு ஜெர்மனியின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என பிரான்ஸ் நம்புகின்றது. மெர்ச் பதவியேற்ற முதலே தன்னுடைய கிழக்கு மற்றும் மேற்கு அண்டை நாடுகளான பிரான்ஸ், போலந்து ஆகியவற்றுக்கு பயணம் செய்து ஐரோப்பா ஒற்றுமையை வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இருவரும் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு தொடர்பான மத்திய கூட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதிரவைக்கும் மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று விரைவில் வெளியாகும் என ட்ரம்ப் கூறியுள்ள விடயத்தால் இணையம் பரபரப்பாகியுள்ளது. சமீபத்தில் தனது அலுவலகத்தில் கனடாவின் புதிய பிரதமரான மார்க் கார்னியை சந்தித்த போது இந்த தகவலை வெளியிட்டார் ட்ரம்ப். அடுத்த சில நாட்களுக்குள் நாங்கள் மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருக்கின்றோம் என்று கூறிய ட்ரம்ப் அது வர்த்தகம் தொடர்பானது அல்ல என்றும் கூறினார். ஆனால் அந்த விடயம் அதிர வைக்கும் ஒரு விடயமாகவும் அமெரிக்காவுக்கோ நேர்மறையான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் என்றும் கூறியுள்ளார் ட்ரம்ப். ட்ரம்பின் இந்த தகவலால் இணையம் பரபரப்புக்குள்ளாகியுள்ளது. ஒருவர் அது கனடா குறித்த அறிவிப்பாக இருக்குமோ என கேட்க, மற்றொருவர் ட்ரம்ப் சுதந்திர தேவி சிலை போல் தனது சிலை ஒன்றை
வைக்கப் போகின்றாராக இருக்கும் என்றார். ஒருவர் சீரியஸாக ஒருவேளை ஈரான் அணு ஆயுத திட்டம் முடிவுக்கு வருகின்றதோ என கேள்வி எழுப்ப, இன்னொருவர் ஜோ பைடன் கைது செய்யப்பட இருக்கிறாராக இருக்கலாம் என்றார். மொத்தத்தில் ட்ரம்பின் அறிவிப்பு எதை குறித்ததாக இருக்கும் என்பதை அறிய இணையம் ஆவலாக உள்ளது. செங்கடலில் அமெரிக்க போர் விமானம் ஒன்று விமானம் தாங்கி கப்பலில் தரையிறங்கும் போது ஏற்பட்ட விபத்தில் பலத்த சேதமடைந்துள்ளது. செங்கடலில் அமெரிக்க போர் விமானம் ஒன்று செங்கடல் பகுதியில் விபத்துக்குள்ளாகியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 2வது முறையாகும் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலில் தரையிறங்கும் முயற்சியின் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவலின்படி FA-18 ரகத்தைச் சேர்ந்த அதிநவீன போர் விமானம் ஒன்று செவ்வாய்க்கிழமை USS ஹாரி எஸ் ட்ரூமன் என்ற அமெரிக்க கடற்படை கப்பலில் தரையிறங்க முயன்றது. அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக விமானத்தில் இருந்த 8 விமானிகளும் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். அதிர்ஷ்டவசமாக உடனடியாக செயல்பட்ட மீட்பு குழுவினர் இருவரையும் பத்திரமாக மீட்டனர். இந்த விபத்தில் விமானிகளுக்கு லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டதாகவும் கப்பலில் இருந்த மற்ற பணியாளர்கள் எவ்வித பாதிப்புமின்றி பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவம் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி இதே விமானம் தாங்கி கப்பலில் நிகழ்ந்த மற்றொரு விபத்தை தொடர்ந்து வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள சுமார் 21 விமான நிலையங்கள் பயணிகள் விமானங்களுக்கு மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதிகளில் பயங்கரவாத உட்கட்டமைப்புகளை இந்தியா புதன்கிழமை அதிகாலை தாக்கியதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள 21 விமான நிலையங்களில் சனிக்கிழமை அதிகாலை 5:29 மணி வரை பயணிகள் விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் லே, ஸ்ரீநகர், ஜம்மு, அமிர்தசரஸ், பாதான்கோட், சண்டிகர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் இப்படி குறிப்பிட்ட சில விமான நிலையங்கள் பயணிகள் விமானங்களுக்கு மூடப்பட்டன. சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் சனிக்கிழமை காலை வரை குறித்த விமான நிலையங்களுக்கு செல்லும் மற்றும் வரும் விமானங்களை நிறுத்தி வைத்திருக்கின்றன. பாகிஸ்தான் பயங்கரவாத உட்கட்டமைப்புகள் மீதான இந்திய தாக்குதலுக்கு பிறகு அனைத்து வெளிநாட்டு விமான நிறுவனங்களும் பாகிஸ்தான் வான்வெளியில் பறப்பதை நிறுத்தியுள்ளன. இதேவேளை இந்தியாவின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் சொந்த பயணிகள் விமானங்கள் உட்பட அனைத்து நாடுகளுக்கும் நாட்டின் வான்வெளியை 48 மணி நேரத்திற்குள் முழுமையாக மூடுவதாக அறிவித்திருந்தது. அத்துடன் இந்திய தாக்குதலின் போது 57 விமானங்கள் வானில் பறந்து கொண்டிருந்ததாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதன்போது பாகிஸ்தான் விமானங்கள் உட்பட சவுதி, கத்தார், எமிரேட்ஸ், எதிஹாத், கல்ஃப் ஏர், சீன மற்றும் கொரிய விமானங்களும் இருந்ததாகவும் ஆயிரக்கணக்கான பயணிகளின் உயிர்கள் பெரும் ஆபத்தில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாகிஸ்தான் மீதான ஆபரேஷன் சிந்தூருக்கு பல நாடுகள் வருத்தங்களை தெரிவித்திருந்தாலும் அதில் சில நாடுகள் அதனை மறைமுகமாக ஆதரித்துள்ளதாகவே சர்வதேச வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதன்போது உளவு அமைப்புகள் வழங்கிய தகவல்களின்படி பயங்கரவாத தளங்களை இலக்கு வைத்து மாத்திரமே குறித்த தாக்குதல் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூருக்கு பல நாடுகளும் கவலை வெளியிட்டிருக்கும் நிலையில் இஸ்ரேல் மாத்திரம் இந்தியாவின் தற்காப்பு உரிமையை ஆதரிப்பதாக கூறியுள்ளது. அத்தோடு ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கைகளின் மூலம் பயங்கரவாதிகள் அப்பாவிகளுக்கு எதிரான கொடூரமான குற்றங்களில் இருந்து ஒளிந்து கொள்ள இடமில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என இந்தியாவிற்கான இஸ்ரேலிய தூதுவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் இந்தியாவிற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தானை அதிகமாக வரும் நாடாக இஸ்ரேல் இருந்து வருவதாக கூறப்படுகின்றது. இதேவேளை பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதல்களின் போது கூட இஸ்ரேல் வழங்கிய ரஃபேல் ஜெட் விமானங்களும் பயன்படுத்தப்பட்டதாக இந்திய தரப்பு வெளியிட்டுள்ள அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் ஒருவேளை இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல்களை தொடர்ந்தால் இந்தியாவுடன் பிரதானமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நிச்சயம் கைகோர்க்கும் என சில சர்வதேச போரியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.